மட்டும் அந்த போராட்டம் நடத்தல. அந்த காளை மாடுகளை இனவிருத்தி பண்ணக்கூடிய அந்த காளை மாடுகளை முழுவதும் அழிச்சிட்டாங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஜெர்சி மாடுகளும் அந்த நோயை பரப்பக்கூடிய B1 பால் வகையையும் உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை தான் அமெரிக்கா செஞ்சிச்சு. அப்ப அந்த போராட்டத்துல அந்த இறுதியில விஷயங்களை சொல்லி அவங்க கேட்ட அந்த கோரிக்கையை அவசர சட்டம் நிறைவேறிச்சு அப்படின்னு அந்த அரசு ஆணைய கவனிச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே போயிருப்பாங்க. இல்லாம கலாட்டா பண்ணது மாநில சும்மா இருக்கவங்கள சமூக விரோதி அப்படி இப்படி இருந்திருக்கலாம். அதுல 1-2 பேர் இல்லாம இருந்திருக்க முடியாது. ஒரு கூட்டங்கள்ல பல பகுதிகளில் பல விஷயங்கள் முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு அடிச்சிச்சு போலீஸ். கோயம்புத்தூர்ல எங்களுடைய துணை செயலாளர் இருக்கக்கூடிய தைத்தியம் இருக்கக்கூடிய பையனுக்கு மனசுக்குள்ள நுழைஞ்சு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் பலாத்காரம் பண்ற மாதிரி வம்பிழுத்துருக்கீங்க. அவ்வளவு கொடுமையா காவல்துறையினர் முதல் நாள் தான் மெட்ரானுக்கு முன்னாடி பேசுறப்ப நாங்க உங்க நன்மை இருந்த நிலைமையில நான் காவல்துறையை நேரடியாக குறை சொல்ல அவங்க அப்படி ஒரு செயல்பாடை ஈடுபடுத்துறதுக்கு உண்மையான கணக்கின் அடிப்படையில ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு தொகை கொடுக்கணும். தப்பா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஏடிஎம் பிரச்சனையை ஒரு பெரிய கதையாவே எழுதலாம். எனக்கு தெரிஞ்சு பல்லாயிரக்கணக்கான உயிர் இன்னைக்கு கடல்வாழ் உயிரினு செத்து போகுது. ஆனா அதை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது சாதனங்கள் இன்னைக்கு தமிழக அரசுகிட்டே அதோடைய இல்ல, கடலோர போக்குவரத்து அந்த இது இல்ல, மத்திய அரசாங்கத்தையும் இல்லைங்கிறது நம்ம மத்திய அரசாங்கம் இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. மாநில அரசுகிட்ட இதை பத்தியான பார்வை இல்லை. பக்கெட்ல மந்து ஊத்துறாங்க. ஒரு ஏற்பாடு எவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்கு. அப்ப இதை விட இன்னைக்கு உங்க முன்னாடி பல்வேறு கோரிக்கையை முன்னெடுத்து இந்த மறியல் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. இந்த பொதுமக்கள் அனைவரும் எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா வந்தீங்களோ அது மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துற அனைத்து போராட்டங்களும் மக்களுக்கான போராட்டம் என்று நம்பி எங்கள் பின்னாடி நீங்க எப்பயுமே நிவாரணம் வழங்கு.